ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ பயிற்சி 1.5ல முதல் கணக்கு பார்க்கலாமா? பாருங்க. இப்ப காஷ்மீரில் ஒரு நாள் இரவின் வெப்பநிலை -5 டிகிரி செல்சியஸாம். மறுநாள் அந்த வெப்பநிலை இருக்கு 9 டிகிரி பிளஸ் 9 டிகிரி செல்சியஸாக உயர்ந்ததெனில் அதிகரித்த வெப்ப அளவினை காண்க. சரிங்களா? இந்த பாருங்க, இப்ப நமக்கு முதல்ல முதல் நாள் வெப்பநிலை எழுதலாமா? முதல் நாள் வெப்பநிலை எவ்வளவுக்கு? -5 டிகிரி செல்சியஸ் இருக்கா? இதே இரண்டாம் நாள் மறுநாள் போலாமா? மறுநாளின் வெப்பநிலை என்ன பாருங்க, 9 டிகிரி செல்சியஸ் இல்லையா? இப்ப நம்ம என்ன கேட்டுக்கிறோம்? கேள்வி வந்து அதிகரித்த வெப்பநிலை, வெப்ப அளவு பொருளாமல் அளவு. எப்படி கம்மினா எப்பயும் அந்த அதிகரித்தது குறைந்ததெல்லாம் நமக்கு வந்து சயின்ஸோட நிறைய பார்ப்போம் மாதிரி இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, வெப்பநிலை மாறுபாடு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ண, எப்பவுமே இறுதி வெப்பநிலை மைனஸ் இந்த தொடக்க வெப்பநிலை கழிக்கணும். இப்ப இங்க இறுதி நமக்கு இந்த 9 டிகிரி செல்சியஸா மைனஸ் போட்டு கழிக்கணும். ஆரம்பத்துல இருந்தது -5 டிகிரி செல்சியஸ். என்ன சொன்னா மறுநாள் வெப்பநிலை மைனஸ் போட்டு இந்த முதல் நாள் வெப்பநிலை, அப்பனா நமக்கு 9 டிகிரி செல்சியஸ் வருமா? இங்க மைனஸ் இந்த மைனஸ் நமக்கு பிளஸ் ஆகும் இல்லையா? அப்போ பிளஸ் 5 டிகிரி வந்துருமா? அப்போ கூட்டினா வரும் 14 டிகிரி. நீ கொஞ்சம் யூஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் விடை. அப்போ நம்ம -5 கூட +14 நம்ம என்ன பண்ணுவோம் கூடும்போது குறி மாற்றம் கழிப்புமா? கழிச்சா 9 வருமா? நேர் குறிப்பிட அதை பிளஸ் வந்துடும், பிளஸ் 9 ஆன்சர் வரும். அப்போ சொல்ற கழித்தானே அவங்க -5 டிகிரி இருந்தது, அப்போ என்னது 9 டிகிரி செல்சியஸா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன எவ்வளவு நமக்கு மொத்தமா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நமக்கு வந்து, அதாவது அதிகரித்த அப்புறம் வந்து +14. சரிங்களா? என்ன வச்சுங்கன்னா இறுதி வெப்பநிலை மைனஸ் போட்டு அந்த ஆரம்ப வெப்பநிலை, அதோட நம்ம ஆன்சர் வச்சோம். இப்போ செகண்ட் சம் போலாம். இப்போ 1.5ல ரெண்டாம் கணக்கு போலாமா? ஒரு அணுவில் உள்ள புரோட்டான்கள் நேர்மின் சக்தியும், இதை நீங்க அறிவியல பார்த்திருப்பீங்க. புரோட்டானா ஒன்னாகும் நேர்மின் சுமை இருக்கும், எலக்ட்ரானா இருக்கும் எதிர்மின் சுமை தான் இருக்கும் இல்லையா? ஒரு எலக்ட்ரானும் புரோட்டான் சேரும்போது ஆகும் நமக்கு பிளஸ் மைனஸ் சேரும்போது நமக்கு வந்து நியூட்ரல் ஆயிடும், அதாவது நடுநிலை ஆகும், அதாவது மின் சக்தியை எடுக்குன்றாங்க. இப்ப கணக்கு நமக்கு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ 5 எலக்ட்ரானு மற்றும் 3 புரோட்டான் தான் நமக்கு. 5 எலக்ட்ரான் சொல்லும்போது y மைனஸா பிளஸ் சொல்றாங்க, இடத்துல +3 ஊத்துறாங்க, ஏன்னா 3 புரோட்டான் சொல்றாங்க. 3 புரோட்டான் +3 கூட்டினா நமக்கு -2. -2 நமக்கு அப்ப 2 எலக்ட்ரான் இல்லையா? -1 -1 இல்லையா? -2 அப்ப 2 எலக்ட்ரான் சொல்றாங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண, இப்ப இரண்டாவது கேள்வி போலாமா? அப்போ 6 புரோட்டான்கள் மற்றும் 6 எலக்ட்ரான்கள். அப்ப இதெல்லாம் நம்ம போற 6 புரோட்டான் நமக்கு வந்து +6, 6 எலக்ட்ரான் சொன்னது -6, ஃபேன்ஸ் வந்து 0. சரிங்களா? புரோட்டான் இருக்காது, எலக்ட்ரான் இருக்காது. மூணாவது கேள்வி போலாமா? 9 புரோட்டான்கள் மற்றும் 12 எலக்ட்ரான்கள். இதுல பாருங்க என்ன சொல்றாங்க, 9 புரோட்டான் வரும் +9, 12 புரோட்டானது -12. கழிச்சு தெரியும் நமக்கு, குறி மாறிந்தா கழிப்போம், கழிச்சு பெரிய நம்ம குறி கொடுப்போம், -3. இப்போ -3 நமக்கு 3 எலக்ட்ரான் இல்ல, -3 எலக்ட்ரான், பிளஸ் இருந்தா புரோட்டான் பண்ணோம், -வந்து எலக்ட்ரான் பண்ணும். அப்ப எலக்ட்ரான் எத்தனை நமக்கு 3 எலக்ட்ரான்களா? சும்மா அந்த சிம்பிள்ல புக்ல போட்டிருக்கேன் 3 -.
சரியா? 4 கணக்கு போக 4 புரோட்டான்கள் மற்றும் எழுதுறாங்க 8 எலக்ட்ரான்கள். புரோட்டான்களுக்கு என்ன பண்ணும், பிளஸ் சார்ஜ் தன்னோம் பிளஸ் பண்ணோம், எலக்ட்ரான் மைனஸ் பண்ணுவோம் தான். அப்ப என்ன வாங்கி நமக்கு பாத்தீங்கன்னா 4 -8 இல்லையா? அப்ப கழிச்சா நமக்கு எனக்கு குறி மாதிரி தான் கழிப்போம், பெரிய குறி போடுமோ அப்ப -4 வந்துடும். -4 அர்த்தம் எலக்ட்ரான் தானே, 4 எலக்ட்ரான்கள். நான்கு எலக்ட்ரான் நம்ம சிம்பிள் எப்படி போடலாம், 4 மைனஸ் மாதிரியே 7 புரோட்டான்கள் மற்றும் 6 எலக்ட்ரான்கள். புரோட்டான் பிளஸ் வந்துடும். இப்ப 7 பிளஸ் ஊத்துறோமா, இது 6 எலக்ட்ரான் மைனஸ் தானே. இப்போ கழிச்சா +1 இல்ல, +1 நமக்கு வந்து ஒரு புரோட்டான் இல்லையா, ஒரு புரோட்டான் தான் ஒரு பிளஸ் இல்லையா, அப்படி போடலாம். ஒரே ஒரு பிளஸ் போட்டு ரொம்ப ஈஸியானது. இப்போ 3வது கணக்கு போலாமா? வெப்பத்தை அளவிட வழக்கமான செல்சியஸ் பாகைகளுக்கு பதிலாக கெல்வின் அளவில் தராங்க. சரிங்களா? டிகிரி செல்சியஸ் கெல்வின் பயன்படுத்துறாங்க. 2 உறவு நமக்கு தொடர்பான நமக்கு ஒரு ஈக்குவேஷன் சொல்ல ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, அது கொடுத்துருக்காங்க சமன்பாடு. என்ன தராங்க பாருங்க, E டிகிரி செல்சியஸ் ஈக்குவல் டு T பிளஸ் 274 273 என்னது கெல்வின். சரிங்களா? கேனா கெல்வின். முதல் நமக்கு பண்ணலாம் என்ன நமக்கு -275 டிகிரி செல்சியஸ் இல்லையா? இந்த ஃபார்ம்ல இடப்படனுக்கு டிகிரி செல்சியஸ் அது மையம் போடும். -275 செல்சியஸ் ஈக்குவல் டு T வழியா நம்ம 275 -275 பிளஸ் 273 கூட்டணும், அது கெல்வினை மாத்திக்கலாம். அப்போ -275 பிளஸ் 273 குறி மாறுதா, கழிப்புமா, -2 அப்போ -2 கெல்வின், அவ்வளவுதான். அப்போ -275 டிகிரி செல்சியஸ் என்ன அர்த்தம், -2 கெல்வின் அர்த்தம். அப்போ 2 கணக்கு போங்க, 45 டிகிரி செல்சியஸா இப்படி போடலாம். இப்ப 45 டிகிரி செல்சியஸ் 45 போடுறாங்க, நம்மள போட்டுருங்க 45 கொட்டு. சரியா? டிகிரி செல்சியஸ் போடலாமா, 45 டிகிரி செல்சியஸ் கொட்டு இங்கே போடலாம். 45 கூட்டல்னது 273 இங்கே கேள்வின்னு போட்டுங்க. குறி ஒன்னா இருக்கும்போது கூட்ட தான் செய்வோம், 2 நேர்குறி இருக்கு, கூட்டி நேர்குறி போடுமா. 5 கூட்டம் 3 8 4 கூட்டம் 11 1 மீதி 1 போட்டா 118 வருமா. அப்போ 318 கேள்வி முன்னதி கூட்டம். சரிங்களா? அதாவது 45 டிகிரி செல்சியஸ் நமக்கு 318 கேள்வினா வருது. போயிடலாமா, -400 டிகிரி செல்சியஸ் இல்லையா? 400 டிகிரி செல்சியஸ் போலாமா, -400 டிகிரி செல்சியஸ் பிராக்கெட் என்ன பண்ணுவோம், இந்த 400 இல்ல, அந்த -400 கூட்டணும் பண்ணுவோம், 273 கூட்டணும், என்ன மாட்டோம், கேள்வினா மாட்டோம். குறி மாறி கழிப்புமா, 400ல இருந்து 273 கழிங்க, 0 என்னது நமக்கு 3 போகாது. இங்கே 0 இருக்குன்னா இங்கேருந்து கடை வாங்குவோம், இது என்ன ஆகும் 10 ஆகும். 10ல இருந்து 1 கடை வாங்குதா, இப்போ 9 மாட்டோம். இப்போ 10ல 3 பட்சம் 7, 9ல 7 பட்சம் 2, 3ல 2 பட்சம் 1. அப்ப இப்போ பிளஸ் மைனஸ், ஏன்னா 400 தான் 400 பெரிய நம்பர், அதுக்கு என்ன குறி இருக்கு, எதிர்குறி அதாவது மைனஸ் இருக்கு இல்லையா, அதான் என்ன பண்றோம், நமக்கு அந்த -127 கிரேட் நம்பர் சைன் தான் போடணும். இங்க கிரேட் நம்பர் வந்து -4 தான் இந்த கிரேட் நம்பர் தான் போறோம். அதே போல 4th சம் போறோம்.
-273 டிகிரி செல்சியஸ், அதாவது -273 டிகிரி செல்சியஸ் இருக்கா. போடலாம் ப்ராக்கெட் போடுங்க. அந்த -273 273 பிளஸ் என்னது அந்த 273. அப்புறங்களா -273 பிளஸ் 273 அப்புறம் நமக்கு 0 தானே. அப்போ 0 கெல்வின். சரிங்களா. கொடுத்த ஃபார்முலா அப்படியே நம்ம அந்த டி வேல்யூ கொடுத்துற வேல்யூ செட் பண்ணுங்க. பிளஸ் 273 போட்டு கேன்னு போட்டுங்க. அவ்வளோதான். அப்போ டிகிரி செல்சியஸ் தான் கெல்வினா வரும். இது உங்களுக்கு அறிவியல் சயின்ஸ்லேயே வரும் உங்களுக்கு கன்வென்ஷன். இங்கே அங்கேயும் வந்து யூஸ் ஆகும். போனோமா. ஒரு மாநில வங்கி கணக்கு கீழே கொடுக்கப்படுகிறது. ஒரு மாதத்தில் நிகழ்த்தப்பட்ட பணி பரிமாற்றத்திற்கு பிறகு அவனுடைய மீதி இருப்பு தொகையை கணக்கெடுக்க சொல்றாங்க. அவனுடைய ஆரம்ப இருப்பு தொகை என்னவா ரூபாய்னது 690 ரூபாய். சரிங்களா. ஸ்டார்டிங் அண்டர் அமௌண்ட் எவ்வளவுனா 690 ருபீஸ் இருக்குங்களா. நம்ம அப்புறம் செலுத்திய தொகை அது நமக்கு டெபாசிட் பண்றது இல்லையா. எழுத்து தொகை நமக்கு வந்து வித்ரா பண்றது. நமக்கு தெரியும் ஒரு தொகையை செலுத்தும் போது என்னது நம்ம அக்கௌண்ட்ல என்ன பண்ணோம் அந்த அமௌண்ட் ஏறும். அது எடுக்கும்போது என்ன பண்ண நமக்கு வந்து குறையும் இல்லையா. வித்ரா பண்ணும்போது இங்க குறையும். அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுங்க செலுத்தும் போதெல்லாம் பிளஸ் போட்டுங்க, எடுக்கும்போது என்ன பண்ணுங்க மைனஸ் போட்டுங்க. அவ்வளவுதான் ஆன்சர் வந்துடும். சரிங்களா. ஒரு ஸ்டெப்போட போகலாம். இங்க நம்ம அந்த வேர்ட்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் 2 ஸ்டெப் கொண்டு போகலாம். சரிங்களா. சரி ஃபர்ஸ்ட் அந்த ஆரம்ப தொகை எது இல்லாமா. அப்போ ஆரம்ப இருப்பு தொகையா இருப்பு தொகை எழுதுறாங்க ரூபாய் 690. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அவர் செலுத்துறாரு இல்லையா. இப்போ செலுத்த தொகை இல்லையா. செலுத்த தொகை சொல்லும்போது எவ்வளவு செலுத்துறாரு ரூபாய் 485. நீங்க பிளஸ் எடுத்துங்க. சரிங்களா. பிளஸ் போன அவசியம் இல்லை சும்மா. சரியா. பிளஸ் போட்டுங்க. பிளஸ் தான் அது. அப்ப இப்பத்தி நமக்கு எவ்வளவு நமக்கு அப்ப வங்கி கணக்குல எவ்வளவு பலமா இப்ப வங்கி கணக்கு சொல்லலாமா. வங்கி கணக்கில் இருப்பு தொகை. சரிங்களா. இப்போ இருப்பு தொகை எவ்வளவு போலாமா. ரெண்டு தினம் ஆட் தான் பண்ணணும். ஏன்னா கூட்டணும். ஏன்னா ஏற்கனவே இருந்த அமௌண்ட் 690. இப்ப செலுத்தும் போது நமக்கு பிளஸ் தான் நீங்க போடணும். அப்போ கூட்டலாமா. 690 485 5 9 8 17 மீது 1 10 11 இப்போ நமக்கு ரூபாய் 1175. சரிங்களா. இப்போ 2000 போலாமா. 2000 பாருங்க. எழுத்த தொகையை சொல்லிட்டாங்க. எழுத்த தொகைன்னா என்ன பண்ணுவோம் தொகை எடுக்கிறோன்னா நம்ம அக்கௌண்ட்ல கொஞ்சம் பைசா கம்மியாகுமா. அப்புறம் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா. மைனஸ் பண்ணும். அப்போ இதை பண்ணா மைனஸ் பண்ணலாமா. அப்போ வங்கி கணக்கின் இருப்பு தொகை இருப்பு தொகை நம்ம கழிதம் ஏற்கனவே 1175 கழித்தது 350. கழிச்சலாமா. 1175 350 5 எப்படி வந்துருமா. 7 5 2 1ல 3 போகாத பக்கத்தில் சேர்த்துலாம். 11ல போச்சுன்னா 8. அப்புறம் ரூபாய் 825. 825 ருபீஸ். இப்போ நமக்கு அந்த எடுத்தீங்கன்னா மைனஸ் பண்ணுங்க. எடுத்தவங்க வித்ரான்னு அர்த்தம். செலுத்தினது டெபாசிட் அர்த்தம். டெபாசிட் ஆட் பண்ணுங்க. வித்ரா அப்புறம் பண்ணுவோம் சப்ராக்ட் பண்ணுவீங்க. அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா திரும்பி எடுக்கிறாரு. எடுத்த தொகை ரூபாய் தரப்பட்டாங்க. ரெண்டாவது பக்கம் எடுத்த தொகை 500 ரூபாய் தான் இருக்கு. மாத்திரம் சரி. அப்போ 500 ரூபாய் போட்டுருங்க. ரெண்டாவது தொகை 500 ரூபாய் தான்.
மூணாவது தான் இந்த 350 ரூபா. ஒரு கழிச்சு நம்ம பத்தலாமா? $1175 கைத்தல் நமக்கு 500 5 7 16 ருபீஸ் நமக்கு 675 வந்துடும். சரிங்களா? சரி, இப்போ எடுத்த தொகை பாருங்க. இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா எடுத்த தொகை என்னது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வருது என்னது 350 ரூபா இல்லையா? மூணாவது நம்ம மைனஸ் பண்ணலாமா? இப்போ பாருங்க மைனஸ் நம்ம வங்கி இல்லாமல் நம்ம கழிச்சலாமா? வங்கி கணக்கு இருப்பு தொகை. சரிங்களா? இருப்பு தொகை பார்த்தீங்கன்னா என்ன வரும்? ஏற்கனவே இருந்து 675 இப்போ கழிக்கணும் இல்லையா? 350 கழிக்கும் வரும் 325. இப்போ நான்காவது கணக்கு பார்த்தீங்கன்னா செலுத்திய தொகை. பணத்தை செலுத்துறாரு பிளஸ் ஒன்று தொகை. இப்போ அது நமக்கு ₹89 அப்போ பிளஸ் ஒன்று இல்லையா? அது வங்கி இருப்பு தொகை. ஏற்கனவே 325 இப்ப செலுத்துறது 89 போட்டலாமா? 325 89 இந்த பக்கம் போறேன், நீங்க இந்த பக்கம் போடாதீங்க சரிங்களா? 325 89 14 மீ ஒன்னா 10 11 மீ ஒன்னா 4 இப்போனாவது உங்களுக்கு ரூபாய் 414 வருது. சரிங்களா? இப்ப அஞ்சாவது என்ன சொல்றாங்க? மேலும் ₹300 கணக்குல இருந்து எடுத்திருந்தார். ₹300 எடுத்துறாங்க. அப்ப அஞ்சாவது எடுத்த தொகையா? எடுத்த தொகை எவ்வளவு? ₹300 தானே? ₹300. மைனஸ் என்ன பண்ணுவோம்? என்ன எடுத்துட்டா மைனஸ் பண்ணும். அப்ப வங்கி கணக்கில் இருப்பு தொகை ஏன்னு 414. இப்ப எடுத்துற ₹300 கழிச்சு வரும் ₹114. சரிங்களா? அப்போ ரூபாய் 114. அவ்வளவுதான். இதான் நமக்கு கடைசி. சரிங்களா? அங்க கேள்வி கேட்டுருக்காங்க, இறுதி கேட்டுருக்காங்களா? அப்ப இறுதி இருப்பு தானே? அப்ப நீங்க போட்டலாம் இறுதி இருப்பு. இறுதி இருப்பு அப்படி போட்டு ரூபாய் 114. எனவே சரிங்களா? என்ன நமக்கு ஆரம்ப தொகை நோட் பண்ணீங்க. செலுத்தியதுன்னா கூட்டுங்க, எடுத்ததுன்னா என்ன பண்ணுங்க? கழிச்சிருங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம 1.5 5வது கணக்கு பார்க்கலாம். மழை நனைந்து ஈரமாதால் கவிஞர் தமிழ் நம்பியின் குறிப்பேட்டில் 35 பக்கங்கள் வீணானது. முழுக்களின் உதவியுடன் பின்னவற்றை காண்க சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இழந்தது எவ்வளவு? 35 பக்கங்களா? சரி, வீணான பக்கம் நீங்க போடலாமா? வீணான பக்கங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 35. நீங்க வீணானதுல அப்புறமா நம்ம மைனஸ் வச்சு போடலாம். சரிங்களா? மைனஸ் நீங்க வச்சுக்கலாம். கண்டிப்பா என்ன போடலாம்? மைனஸா நீங்க எடுத்துக்கலாம். இப்ப தமிழ் நம்பியால் ஒரு நாளில் 5 பக்கங்கள் எழுத முடியும் எனில் அவரது எத்தனை பக்கங்கள் வீணாதது? சரிங்களா? கேள்வி திருப்பி நம்ம எழுதணும் அவசியம் இல்லை.
நீ என்ன பண்ண முடியாது, நமக்கு ஆன்சர் நேரம் போயிடலாம். அப்ப எத்தனை நாள் உழைப்பு வீணானது தானே. அப்ப இந்த வீணான நாட்கள் இணைப்பு போடலாமா? வீணான நாட்கள் போட்டுங்க. நாட்கள் பாருங்களா, அவர் 35 பக்கம் நமக்கு வீணாயிடுச்சு. அவரால் எத்தனை நமக்கு ஒரு நாள் 5 பக்கம் தான் எழுத முடியும் இல்லையா? மொத்தம் 35 பக்கம் நம்ம என்ன பண்ணோம், வகுக்கணும் இல்லையா? இங்க வீணானதான நம்ம பண்ற -35 பேரு நாட்கள் நம்ம நெகட்டிவ் போக சான்ஸ் இல்லை இல்லையா? அப்போ 5 போடலாம். அப்ப அடிச்ச நேரம் 7, அப்புறம் -7 வருது. அப்ப எத்தனை நாள் வீணானது இருக்கு? 7 நாட்கள் வீணானது இல்லையா? வீணான நாட்களின் நாட்களை போடலாம். நாட்கள் 7 நாட்கள். நாட்கள் இங்கே தான் போடுவோம். 7 நாட்களும் உழைப்பும் போடுவோம் சரிங்களா? 7 நாட்களோட உழைப்பு வரைக்கும் வீணா போச்சு. அடுத்தது 4 பக்கங்களின் 1800 எழுத்து உள்ளதனின் எத்தனை எழுத்துக்களை இழந்தார்? அப்ப இழந்த எழுத்துக்களின் எண்ணிக்கை. ஞாபகத்துங்க, 4 பக்கங்கள்ல 1800 எழுத்து உள்ளதனில் எத்தனை எழுத்துக்களை இழந்தாதானே கேட்கிறாங்க. இப்ப எத்தனை பக்கம் மொத்தம் இருக்கு? 35 பக்கம் இருக்கா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்ப 4 பக்கங்கள்ல 1800 எழுத்து இருந்தா ஒரு பக்கத்துக்கு எத்தனை எழுத்து பார்க்கணும்? அப்படின்னா வரும் 4ஆல வகுக்கணும் சரிங்களா? 4 பக்கம்ல 1800 இருந்தா அப்போ ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு இருக்கும்? இந்த 1400 வகுக்கலாமா? இங்க எத்தனை பக்கம் வீணாகுது? மொத்தம் 35 சரிங்களா? அதான் அப்போ ஒரு பக்கங்கள்ல இருக்கிற எழுத்து இன்றது 35 பக்கம் கூட நம்ம என்ன வந்துடும், இந்த ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா? படிக்கலாமா? 4 4 16 இது 2 20 5 20 ஒரு 0. இப்ப என்ன பண்ணோம், இந்த 450 35 குறிப்பிங்க சரிங்களா? 0வா 5 25 மீது 2 5 20 22 3 0 0வா 3 5 மீது 1 12 13 0 5 7 6 1 சரிங்களா? பாருங்க எவ்வளவு நமக்கு வந்து அஞ்சு 5 1 5 7 0 15,750 எழுத்துக்கள் நமக்கு வீணா போயிடுச்சு. போலாமா? படிச்சு பாருங்க. அவர் ஒரு பக்கத்திற்கு 250 உழைப்பூதியம் பெறுவோம் எனில் அவர் இழந்த தொகை ஒண்ணுமே இல்லை. ஒரு பக்கத்தை 200 ரூபாய் போகுது, மொத்தம் எத்தனை பக்கம் 35 ரூபாய் போகுது. வேணும் பெருக்கனா விடை காட்சி இல்லையா? அப்ப இழந்த தொகை இல்லையா? அவர் இழந்த தொகை என்ன நமக்கு ஒரு பக்கத்துக்கு 250 ரூபா என்னது 35 பக்கமா மொத்தம் 35 சரிங்களா? இப்ப நமக்கு 25 30 போடுவேன், கடைசி வச்சு தான் போடுவேன் இல்லையா? 5 25 5 5 2 2 10 12 3 5 5 1
2 6 6 1 7 5 7 8 சரிங்களா, ஒரு 0 ஒன்று சேர்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ என்ன விடை வருது உங்களுக்கு? ரூபாய் தொகை தான் நல்ல ரூபாய் போறேன்னா 8750 இழந்த தொகை சரிங்களா. நம்ம இங்க மைனஸ் போடலாம் போடலாம் நமக்கு, ஏன்னா இழந்த தொகை சொல்லும்போது நமக்கு இந்த மைனஸ் போடலாம், நமக்கு என்னது ருபீஸ் சொல்லும்போது நம்ம டைரக்டா ருபீஸ் சொல்லிடுவோம். 4 கவிமானி உதவியுடன் தமிழ் நம்பியால் ஒரு நாள் 7 பக்கங்கள் எழுத முடியும் இழந்த பக்கங்களை மீண்டும் எழுத எத்தனை நாளாக வராங்க? ஒரு நாள் 7 பக்கம் எழுத முடியுமா? நம்ம எழுந்த எத்தனை 35 பக்கம். அப்ப நம்ம 7 வகுத்தா நமக்கு நாட்கள் எண்ணிக்கை வந்துடும் சரிங்களா. அப்ப இந்த இழந்த பக்கங்களை மீண்டும் எழுத எத்தனை நாட்கள் தானே? இழந்த பக்கங்களை மீண்டும் எழுத தேவைப்படும் நாட்கள் இருக்குமா? நம்ம சொந்தமா எழுதுதான். நமக்கு வந்து மொத்த ஆளுக்கு வீணானது 35 பக்கம். ஒரு நாள்ல 7 பக்கம் இல்லாம படிச்சா நமக்கு 5 நாட்கள் இல்லையா. நமக்கு என்னது 5 நாட்கள் நமக்கு இப்போ தேவைப்படும். இந்த இழந்த பக்கத்தை மீண்டும் எழுதணும் 5 நாட்கள். இல்லமா. கவிமானின் உதவிக்காக தமிழ் நம்பி தம் உழைப்பு இருந்து பக்கத்திற்கு 100 ரூபாய் வழங்குகிறார் எனில் கவிமானுக்கு கிடைக்கும் வருவாய் கணக்கிடுகின்றாங்க. அப்ப என்ன பண்றாரு அவரு? தமிழ் நம்பி என்ன பண்றாரா, கவிமான் போய் கொடுக்குறாரு. ஒரு பக்கத்துல என்ன பண்றாரு 100 ரூபாய் தராரு. மொத்தம் எத்தனை பக்கம் கேட்கிறாரு? 35 பக்கமா? அப்ப என்ன பண்ணோம் 35 100 போடணும், அவ்வளவுதான். 35 பேருக்கு 100 கூட விடை கிடைச்ச போகுது. அப்ப கவிமானுக்கு கிடைக்கும் வருவாய் கொடுக்கலாமா? கவிமானுக்கு கிடைக்கும் வருவாய் என்ன பண்ணலாம்? அந்த 100 ரூபாய் இல்ல, ஒரு பக்கத்துக்கு 100 ரூபாய், மொத்தத்தான் பக்கம் 35 பக்கம். பண்ணலாம் ரூபாய் 3500. அவ்வளவுதான். கொஞ்சம் நமக்கு ஒவ்வொரு கணக்கு ஒரு நமக்கு சில இதில் வகுக்கிறோம், சில பெருக்கிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க சரிங்களா. இப்போ பயிற்சி 1.5 6வது கணக்கு பாருங்க. என்னுடன் 2ஐ கூட்டுங்கள் சரிங்களா. இப்போ என்னுடன் சொல்றாங்களா, அப்ப என்ன பண்ணுங்க, அதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. நம்ம இப்ப அதை எடுத்துப்போம். அப்ப எக்ஸ் கூட்ட 2ஐ கூட்டுறாங்கன்னா கூட்டுறாங்க. பிறகு 5ஆல் பெருக்கும். அப்ப என்ன பண்ணோம், இது பிராக்கெட் போட்டு தான் என்ன பண்ணோம் 5ஆல பெருக்கிறோம். பெருக்கல் 5. அதுல இருந்து 10ஐ கழிக்கும். அப்புறம் பண்ணோம் இந்த இதுக்கும் தனியா ஒரு பிராக்கெட் அடைப்புகள் போடுங்க, -10 போட்டுருங்க. அதனை 4ஆல் வகுத்தால் 15 கிடைக்குமா? அப்ப இந்த மொத்த வேல்யூ இருக்கு இல்லையா, இத 4ஆல் வகுத்தா எவ்வளவு கிடைக்குமா? 15 கிடைக்கும் சரியா. இப்ப இவனா கொடுக்கப்பட்டதுன்னா சும்மா 18 போட்டுங்க. கொடுக்கப்பட்டது இல்லையா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு எதுவும் கொடுக்கப்பட்டது 18 போட்டுங்க. இப்போ இதான் கணக்கு தரோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அந்த 4 குறுக்கு பண்ணோம். அப்ப x+2 இல்லையா, பெருக்க 5 இங்க -10 இருக்கா, ஈக்குவல் டு 15 × 4. ஏன்னா நமக்கு 60 வந்துருமா? 60. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் பாருங்க. நமக்கு தேவையானது இந்த எக்ஸ் இங்க அடைப்பு பொருள் இருக்கு. அப்ப இங்க எது நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த -10 அந்த கொண்டு போயிடலாம். அப்ப x+2 × 5 இந்த -10 நம்ம வந்து ஆகும் +10 மாறுமா? அப்ப 7 தான் மாறிடுச்சு சரிங்களா.
இப்ப பாருங்க நமக்கு கிடைக்க வேண்டியது எக்ஸ், வேண்டியது எக்ஸ், அது இங்க இருக்கு. அப்ப இந்த அடைப்புறி வெளியானது இந்த பெருக்கல் 5 இருக்கு, அதை நம்ம வகுத்தல கொண்டு போயிடலாமா? அப்ப எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 70 வகுத்தல் 5. ஒரு 5 5 மீது 2 20 4. அப்ப வருங்களா எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 14. நமக்கு தேவையானது எக்ஸ். அப்ப இங்க இருக்கோம்னா பிளஸ் 2 அந்த பக்கம் தீர்வுங்க. ஒரு தேவை எக்ஸ், ஆனா இந்த எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாம் பக்கம் முயற்சி பண்ணுங்க. அது பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் போவோம், பெருக்கல் இருந்தா வகுத்தல், வகுத்தல் இருந்தா பெருக்கல், அவ்வளவுதான். ஒரு ஈக்குவலுக்கு அந்த போகும்போது இப்படி மாத்தணும். பிளஸ் தான் மைனஸ், மைனஸ் தான் பிளஸ், பெருக்கல் தான் வகுத்தல். இப்ப இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, நமக்கு 4 இருக்கு, வகுத்தல் இருக்கா, அப்ப இங்க எப்படி போகுது, பெருக்கல்ல போகுது. அதே போல இந்த மைனஸ் பாருங்க 10 பாருங்க, நமக்கு எனக்கு மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ அங்க பிளஸ் போகுது பாருங்க, இங்க வரும்போது பிளஸ் வருது. அதே போல 5 இருக்கு, பெருக்கல் இருக்கு அந்த பக்கம், அப்ப அந்த பக்கம் நம்ம நமக்கு வகுத்தல போகுது, இங்க வகுத்தல போதா, அதுதான் சொல்றேன். அப்போ பிளஸ் 2 அது மாதிரி இந்த இருக்கிறவங்க இந்த மைனஸ் போகுது பாருங்க. அதை பெருக்கல் இருந்தா வகுத்தல போனோம், வகுத்தல் இருந்தா பெருக்கல்ல போனோம். அதே போல நமக்கு இந்த கூட்டு இருந்தா கழித்துல போனோம், கழித்து இருந்தா கூட்டுல போனோம். ஒரு ஈக்குவலுக்கு ரெண்டு சமம் இருக்கு இல்லையா, அதுக்கு இடதுபுறத்துல வலதுபுறம் போகும்போது நமக்கு மாத்தணும். நீ வலதுபுறத்துல வந்து இடதுபுறம் கொண்டு வந்தாலும் அப்படியே நீங்க மாத்தணும், சரிங்களா? அப்ப நமக்கு அந்த எண்ணெய் நான் யார் இருக்கிறதுனால அந்த நான் யார் இங்க 12 தான், சரிங்களா? அவ்வளவுதான். விடை போட்டுனது 12 போட்டு, சரிங்களா? ஏழை கணக்கு பாருங்க. காமாட்சி என்னும் பழ வணிகர் 30 ஆப்பிள்களையும் 50 மாதங்களையும் விற்கிறார். அவருக்கு ஒரு ஆப்பினால் 8 ரூபாய் லாபம் வருது, ஒரு மாதம் 5 ரூபாய் நட்டம் வருகிறது. எனில் அவரது ஒட்டுமொத்த லாபம் நட்ட தொகை கணக்கு கேட்கலா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், நட்டம்னா அந்த லாஸ்னா மைனஸ் போட்டுங்க, லாபம் ப்ராஃபிட் தானே, அதுக்கு பிளஸ் போட்டுங்க, சரிங்களா? இப்ப லாப நட்ட தொகை போயிடலாமா? இப்ப ஒரு ஆப்பிள் என்ன பண்ணாரு, ஒரு ஆப்பிள் 8 ரூபாய் லாபம் வருது இல்லையா, அப்ப லாபத்தமா, அப்ப ஆப்பிளா லாபத்தொகை, சரியா? சொல்ல போலாமா? ஒரு ஆப்பிளுக்கு 8 ரூபா, மொத்தத்துல ஆப்பிள் இருக்கு 30 ஆப்பிள் இல்லையா, இருக்கலாம். அப்ப 24 240 ரூபா, இப்ப லாபம் எவ்வளவு 240. இதே நமக்கு எதெல்லாம் மாதுளை நட்ட மாதுளை மாதுளையால், ஏன்னா இங்க நம்ம 30 ஆப்பிள் போடலாம், இங்க 50 மாதுளையால், 50 மாதுளையால் ஏற்பட்ட நட்டம் என்ன வரும், ஒரு மாதம் 5ல மைனஸ் போட்டுருங்க, ஏன்னா நட்டம் மைனஸ் போடுறேன். எத்தனை மாதுளை 50, இப்போ மைனஸ் 250 வந்துடும், சரிங்களா? இப்ப இப்ப லாப நஷ்டம் பாருங்களா, ஏன்னா 240 பிளஸ்ல இருக்கு, 250 மைனஸ்ல இருக்கு, அப்ப நட்டதானே ஆகுது. அப்ப ஒட்டுமொத்த நட்டத்தொகை, ஒட்டுமொத்த நட்டத்தொகை என்ன வரும், 250 மைனஸ் 250 வரும், மைனஸ் 10 அர்த்தம், மைனஸ் 10 ரூபாய். எவ்வளவு நட்டம் வந்து 10 ரூபாய் இல்லையா, ருபீஸ் பெண்ல போட்டு ரூபாய் மைனஸ் 10, இதான் வச்சு நட்டம் ஏற்பட்டுருக்கு, அவ்வளவுதான், ஏன்னா இது போடுங்க, நட்டத்தொகை போட்டு 10 ரூபாய் போட்டு 10 ரூபாய், சரிங்களா? இப்ப 8வது கணக்கு பாருங்க. ஒரு வறட்சி காலத்தில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வாரத்திற்கு 3 அங்குலம் வீதம் குறைகிறதாம். தொடர்ச்சி 6 மாத காலம் இறுதியில் நீர்மட்டத்தில் ஏற்படும் மாற்றம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் இல்லையா? நம்மளாம் இறுதி விடலாமா, இல்ல 6 வார கால 6 வார கால இறுதியில் ஏற்படும்
நீர்மட்ட மாற்றம் போட்டுருங்க. இந்த 6 இன்ட்டு ஒரு வார்த்தைக்கு தானே 3 அங்குலம் குறையுது, -3 போட்டுங்க. அப்போனா நமக்கு ஆன்சர் -18. இதுனா அங்குலமா? அங்குலம். அப்போ நமக்கு 18 அங்கம் குறையிறத போட்டுருங்க தான். 18 அங்குலம் குறைகிறத போட்டுருங்க. சரியா? மைனஸ்ல அதெல்லாம் குறையுது. வெயில் காலத்தில் நீரை குறைதான் செய்யும் இல்லையா? எனவே 18 அங்குலம் குறைகிறத போட்டுருங்க. இப்போ நான் புத்தர் கிமு 9 போறான். புத்தர் கிமு 563 பிறந்து கிமு 483 இறந்தார். பாருங்க, அதிகமா கம்மி அதுல ஆண்டு. ஆனா இப்பெல்லாம் நம்ம போன வருஷம் 2024, இந்த வருஷம் 2025. இப்பெல்லாம் அதிகமா அதுல இது கிபி. ஆனா கிமு நமக்கு அந்த அதிகமா இருந்தா அப்படி குறைஞ்சிட்டு போகுது. அதனால என்ன பண்ண, குறை எண்களா இப்ப நம்ம கருதுறோம். சரிங்களா? எப்பயும் கிமு நமக்கு ஒரு குறை எண்களா நீங்க கருதுங்க. சரிங்களா? கிமு ஆண்டுகளின் குறை எண்களாக கருதுறோம். சரி, கருதுக. சரிங்களா? இப்ப நம்ம இந்த எண் கொடுப்ப பாருங்க திடீர்னு. அப்போ என்ன பண்ணாரு, -563 போடலாமா? இங்க என்னது -83. ஏன்னா குறை எண்கள் தெரியும் உங்களுக்கு. -1ன்னா இங்க -2, 2, -3. சரிங்களா? அந்த இடது பக்கம் அதிகரிச்சுனே போகும். அப்போ -63 வந்து பெருசு இல்லையா? அப்ப இங்க இடது பக்கத்துல இருக்கும். -450 சிறிய எண்ல அதனால இங்க நமக்கு வலது பக்கத்துல இருக்கும். இப்ப ஆனா நம்ம குறை எண்ணை பொறுத்த வரைக்கும் எது சின்னது? இங்க 563 சின்னது, 450 தான் பெருசு. சரிங்களா? அப்ப 500 எங்க இருக்கும் பாருங்களா? 563க்கும் 483 நடுவில் தானே இருக்கும். அப்ப அவங்க என்ன கேக்குறான்னா, அவர் கிமு 500 விழுந்தாரா? வாழ்ந்தாரு இல்லையா? ஏன்னா இங்க இருந்து இது வரைக்கும் வாழ்ந்துருக்காரு. அப்ப கண்டிப்பா இங்கே வாழ்ந்துருப்பார் இல்லையா? அப்ப நம்ம என்ன போடலாம் இங்க? ஆம் ஆம் புத்த கிமு 500 உயிர் வாழ்ந்தார். சரிங்களா? வாழ்ந்தார். அடுத்தது அவரு ஆயுட்காலம் கேட்கலாம் இல்லையா? அப்ப புத்தருடைய ஆயுட்காலம் என்ன பண்ணுங்க நீங்க? சொன்ன இறுதி மைனஸ் போட முதல் போனோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி இந்த என்ன நமக்கு வெப்பநிலை மாறுபாடு அங்கேயே சொன்ன உங்களுக்கு. அப்போ இறுதி இந்த -483 மைனஸ் போட்டு முதல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் என்ன நமக்கு -563. அப்போ 483 மைனஸ் இது மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் என்ன ஆகும்? மைனஸ் பிறகு என்ன ஆகும்? பிளஸ் ஆயிடும். +563. இப்போ கழிச்சு நம்ம வரும் 80 வருமா? 80. அப்போ வருடம் அவர் ஆயுட்காலம் எவ்வளவு நமக்கு உத்தரவாந்தது? 80 வருடங்கள். சரிங்களா? அவ்வளவுதான். இந்த எக்ஸசைஸ்லாம் முடிச்சு இப்போ நிறைய பாருங்க. இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக அந்த எக்ஸாம் ஒரு கொஸ்டினாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும் நமக்கு சின்ன இந்த வயசுல படிக்கும்போது. ஆனால் இதெல்லாம் இந்த ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டா என்ன பண்ணலாம், நீங்க அடுத்த ஐஎஸ்ல ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு.